ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே உங்களுக்கு எப்படி போணுச்சு? இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? எங்கள் வீட்டில் ரசம், நல்லா ரசம் எல்லாம் நுணுக்கிக்கிட்டு ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா நுணுக்கி அப்படியே எல்லாத்தையுமே கரைச்சி 3 தக்காளி போட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி போட்டேன். இந்த தேக்ஸாவுக்கு போதும் இல்லைங்களா? போட்டு அதையும் நுணுக்கி இதிலே போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு இந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி நுணுக்கி வச்சுருந்ததை போட்டு கரைச்சி உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாமே போட்டு கரைச்சிருவேன். கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு கரைச்சிட்டு நம்ம அந்த கரைக்கிறதுலேயே நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் போட்டு தாளிப்பேன். சூப்பராக இருந்தது ரசம். அப்படியே கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேன். அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன், நல்லா இருந்தது. இன்றைய சமையல் இன்றைக்கி அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். செடி வைப்பேன். நான் எந்த வீட்டில் இருந்தாலும் செடி வைப்பேன். இதனால என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே இருக்கிற இடத்த சந்தோஷமாக இருப்போம், சுத்தமாக வச்சுப்போம். அதுதான் நம்மளோட பாலிசி. நம்ம போகையில் எதையும் கொண்டு போகிறது இல்லையா? இங்கே எல்லோரும் சொல்லுவாங்க, எதுக்கு வாடகை வீட்டில் இருந்துட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. நான் அதை கண்டுக்கிறவே மாட்டேன். ஏன்னா எனக்கு செடி வச்சா எனக்கு பிடிக்கும். அதை எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி இருக்கும். நான் செடிக்கிட்ட பேசிகிட்டுலாம் இருப்பேன், லூஸ் மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். காலையில் இருந்துச்சு அதை பார்க்கும்போதெல்லாம் மைண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதனால் நான் செடியெல்லாம் நிறையா வச்சுருக்கேன். நல்லா கொத்தமல்லி, புதினா, கீரை, மணத்தக்காளி கீரைலாம் நிறையா வரும். நல்லா சுற்றி இருக்கும். கனகாமரம் வச்சுருக்கிறேன், எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் முருங்கை குச்சி கொண்டாந்து வச்சார், நல்லா தளைஞ்சு வருது. முருங்கைக்கீரை பொரியல் பார்த்திங்களா, நல்லா தழைச்சி வந்துச்சு. போதும், எங்களுக்கு தேவையான கீரை கொடுக்குது. அதுக்கு வந்து பெரிய இடம் நிறையா வேணும்னு இல்லை. ஐயோ வளர்றேன். சின்ன தொட்டியில் வச்சா கூட, குச்சி வச்சா கூட வந்துடும். நம்ம கீரைக்கு ஆனால் போதும், காயெல்லாம் வேண்டியதில்லை. சீசனுக்கு தான் காய் 10 ரூபாய்க்கு அத்தனை காய் கொடுக்குறாங்களே. இந்த மாதிரி இருந்ததுங்களா, எல்லாம் க்ளீன் பண்ணி. இது வந்து பக்கத்து வீட்டிலைங்க புதர் மாதிரி இருக்குங்க. ஆனால் கருவேப்பிலை வந்திருக்கு பாருங்களேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? அது பக்கத்து வீட்டில். அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். பக்கத்து வீட்டில் மருதாணி சும்மா தளன்னு அவங்க வீட்டை சுற்றி ரவுண்டாக அந்த வேலி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி மருதாணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. மருதாணி அரைச்சி வச்சேன், மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சேன், ராசா ராசா உருகாம உருகி நீந்தி உன்னழக பருக வந்து லேசா லேசா. வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் படக்குன்னு ஒடிச்சிட்டு வந்து அரைச்சி பாருங்கள். அப்பா என்ன கலரு, தலை இப்போ மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, பார்க்குறதுக்கே அப்படி இருக்குங்க. அடுத்த வீட்டில் செடி களை வர்றதுல ஒரு தில்லு தாங்க, செம்ம தில்லிங்க இருந்துச்சு. அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் பறிச்சுட்டு வந்து அரைச்சி எங்கள் பாப்பா வச்சு விட சொன்னேன். வச்சு விட்டாங்க, அழகாக வச்சு விட்ருக்காங்கல்ல, நல்லா செவந்திருந்ததுங்க. நல்லா அரைச்சி வச்சேன். எங்கள் பாப்பாட்ட கையை மட்டும் காட்டு பாப்போம்னா, அம்மா நீங்கள் ஃபோட்டோவில் சிகப்பா தெரியுறீங்கம்மா, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபேஸையும் காட்டிட்டாங்க. பரவாயில்ல, நான் ஒன்றுமே காதில் இயரிங் கூட போகல, எதுவுமே போடல. அப்படியே குளிச்சுட்டு வந்தாக்கில் மருதாணி வச்சு நல்லா செவந்துருச்சு. ஸோ ஹாப்பி. ரொம்ப நாளாச்சு மருதாணி வச்சு. நீங்களும் இந்த மாதிரி மருதாணி வச்சுருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.